ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருப்பது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். ஸ்ரீவில்லிபுத்தூர் மணவார் வளாகம் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் வைகாசி மாத திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மணவார் வளாகம் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இக்கோவில் தென் தமிழகத்தில் முதன்மை பெற்றதாகும். இந்த கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கோவில் முன்புள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் திருக்கல்யாண திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு மகிழும் வண்ணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வைகாசி மாதம் திருக்கல்யாண திருவிழா 6ஆம் தேதியும் பின்னர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிக்கு அலங்காரமும் செய்யப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கல்யாண திருவிழா இரவு 8:35 மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது. கோவில் பட்டர்கள் ரகு பட்டர், ரமேஷ் பட்டர், விக்னேஷ் பட்டர், கல்யாண விக்னேஷ் பட்டர் திருக்கல்யாணத்தினை சிறப்பாக நடத்தி வைத்தனர். தலைமை பட்டர் ரகு ஆகியோர் பூஜைகளை நடத்தி வைத்தனர். திருக்கல்யாண திருவிழாவில் முக்கிய பிரமுகர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டு களித்தனர். சிவாச்சாரியார்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற கோஷம் முழங்க சிவாய நம ஓம் நமச்சிவாய என பக்தர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இவ்விழாவினை முன்னிட்டு சுமங்கலி பெண்களுக்கு திருமாங்கல்யம் மற்றும் குங்குமப்பூ பாக்கெட்டும் வழங்கப்பட்டது. இவ்விழா பாதுகாப்பிற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி ராஜா தலைமையில் நகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மற்றும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனத்தையும் திருக்கல்யாணத்தையும் காண்பதற்காக பல்வேறு ஏற்பாடு வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதனை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்து சென்றனர்.